இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிபி 1578 போலந்தின் லெசாஜெஸ்க் என்னும் ஊரில் வாழ்ந்த தாமஸ் மைக்கேலக் என்னும் எளிய நபருக்கு அன்னை காட்சி தந்தார். இவர் தனது ஊருக்கு அருகில் உள்ள காட்டில் விறகு எடுக்கச் சென்றுள்ளார். அப்போது அவர் பிரார்த்தனை செய்ய சென்ற இடத்தில் ஒரு அற்புதமான பிரகாசமான ஒளியையும் அதற்குள் நம் ஆண்டவர் இயேசுவும் புனித சூசையப்பரும் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையையும் கண்டார். அந்நேரத்தில் அன்னை அவரிடம் கூறியதாவது: தாமஸ், நான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். அதில் என் மகன் மதிக்கப்படுவான். இங்கே என்னை அழைப்பவர்கள் அனைவரும் என் பரிந்துரையை அனுபவிப்பார்கள். நகரத்தின் ஆட்சியாளர்களிடம் சென்று, இங்கே அவர்கள் எனக்காக தேவாலயம் கட்ட வேண்டும் என்பது என் விருப்பம், கட்டளை, என் மகனின் விருப்பம் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் என்றார். தாமஸ் மிகவும் பணிவானவர். அன்னையின் காட்சிக்கு தான் தகுதியில்லாதவர் என தன்னை தாழ்த்தி கொண்டு, இது ஏதோ மாயை என பயந்து வெளிப்பாட்டை இரகசியமாக வைத்திருந்தார். பின் அன்னை 2ஆம் முறையாக அவருக்கு காட்சி கொடுத்து அவரின் வெளிப்பாட்டை நினைவூட்டினார். பின்பு இவர் ஆட்சியாளரிடம் தெரிவித்தார். அந்த இடத்தில் ஒரு சிலுவை அமைக்க அனுமதி கோரினார். பின் மக்கள் அங்கு கூடி ஜெபிக்க ஆரம்பித்தனர். அன்னை வழியாக கேட்கும் மன்றாட்டுக்கள் அன்னையின் பரிந்துரையால் அனைவருக்கும் கேட்டவை நிறைவேறியது. பின்னர் இங்கு செபாஸ்டியான் டாலசிக் என்பவருக்கு அன்னை காட்சி தந்துள்ளார். அவர் ஆட்சியரிடம் இதனை உடனே தெரிவித்தார். அருட்தந்தை மக்களை ஊர்வலமாக அழைத்து அவ்விடத்தில் அன்னைக்கு புகழ் பாடினர். பின்பு 1606 மறைமாவட்ட ஆயர் போட்ரோன்ஸ்கி மன்னர் 3ஆம் சிகிஸ்மண்ட் உதவியுடன் அங்கு மடாலயத்துடன் கூடிய ஒரு அற்புதமான தேவாலயத்தை கட்டத் தொடங்கினார். மேலும் அவர் பெர்டினாண்ட் தந்தையர்களை அங்கு அழைத்து வந்தார். ஒரு கலைஞரால் அன்னையின் உருவம் வரையப்பட்டது. அவர் மாசற்ற கன்னியின் கருத்தாக்கத்தில் மிகவும் பக்தி கொண்டவராக இருந்ததால் இந்த வேலைப்பாடு மிக நேர்த்தியாக அமைந்தது. பின்னர் நவம்பர் 20 ஆயர் ஹென்றி ஃபிலிக்ஸ் இந்த காட்சியை உறுதிப்படுத்தினார். திருத்தந்தை பெனடிக்ட் 14 அற்புத உருவத்தை முடிசூட்ட அனுமதித்தார். செப்டம்பர் 8 1752 முதல் இங்கு பெருவிழா கொண்டாடப்பட்டது. இங்கு மக்கள் கேட்ட மன்றாட்டுக்கள் அனைத்தும் அன்னையின் பரிந்துரையால் நிறைவேறியது. மரியே வாழ்க.